இது தண்ணியை மிச்சப்படுத்துறதுக்காகவும் அதே நேரம் பிளான்ட்ஸ் நல்லா வளர்கிறதுக்காகவும் இந்த மாதிரி செய்கிறேன். இது தண்ணி குடிச்சிட்டு அந்த எறிகிற போத்தல்களை அதுக்குள்ளே அந்த மரக்கறி கழிவுகளை போட்டு அது சின்ன ஒரு ஓட்டை போட்டுட்டு நாங்கள் அப்படியே இந்த பொட்ஸுகளுக்குள்ளே இல்லை இந்த வாளிகளுக்குள்ளே நாங்கள் தாட்டு வச்சோம்னா அது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி லீக் ஆகி கொண்டு இருக்கும். அதே நேரம் அந்த மரக்கறி கழிவுகள் கொஞ்சம் நல்ல ஃபர்டிலைசர் அப்படியே கொடுத்து கொண்டு வரோம். இந்த மாதிரி செய்ய நாங்கள் 1 வீக்குக்கு ஒருக்கா அந்த தண்ணியை மாற்றக்கூடிய மாதிரி இருக்கும். பிளான்ட்டு ஒரு கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு அது எடுக்கக்கூடிய மாதிரியும் இருக்கும். எப்படி நாங்கள் யூஸ் பண்ணினோம்னு சொன்னால் தண்ணியும் சர்வ் பண்ணலாம், டைமையும் சர்வ் பண்ணலாம். அதே நேரம் நல்ல பிளான்ட்டுக்கு நல்ல சத்துகளும் கிடைக்கும். அந்த ஃபர்டிலைசர்ஸும் அதுக்குள்ளே வரபடியே நல்ல சத்துகளும் கிடைக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது சின்ன ஓட்டை தான் அதில் போடணும். அப்போ தான் கொஞ்சம் தண்ணியாக போய்கொண்டிருக்கும் அடியில். பிறகு நாங்கள் அதுக்குள்ளே தண்ணி ஃபில் பண்ணி கொண்டே இருக்கலாம். நெடுக அந்த மரக்கறி கழிவு அதுக்கு போடணும். வண்டியில் ஒருக்கா போட்டால் அது காணும்.